சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு TNTET எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக முழு மாதிரி தேர்வு மாநில அளவில் மாக் டெஸ்டானது நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைய பகுதியாக நம்ம பார்க்கக்கூடியது மாநில அளவில் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2. ஸோ ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மாக் டெஸ்ட் ஆனது க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய கொஷினாக இருக்கட்டும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதனுடைய ஆன்சராக இருக்கட்டும். ஸோ ரெண்டுக்கான பிடிஎஃப்பையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்தி உங்களுடைய மதிப்பெண் எவ்வளோ வருது, நாளை உங்களுக்கு பேப்பர் 1க்கான தேர்வு இருக்குது, மறுநாள் பேப்பர் 2க்கான தேர்வு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இறுதியில் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு தயாராக இருக்கோம் என்பதை மதிப்பீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை உருவாக்கியிருக்கோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கான மாடல் டெஸ்ட். ஸோ இந்த மாடல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் ப்ளஸ் ஆங்கிலம் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆப்ஷனும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு லாங்குவேஜ்லையும் இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டிஆர்பி பேட்டர்னில் எப்படி எக்ஸாம் இருக்குமோ அந்த அளவிற்கு உங்களுக்கு இந்த மாக் டெஸ்டானது நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது 3 தேர்வுகளை உடையது. முதல் தேர்வு பார்த்திங்கன்னா பேப்பர் 1க்கான கொஸ்டின்ஸ், சரிங்களா, பேப்பர் 1. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ அதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா தனியாக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 150 கொஸ்டின்ஸ். இந்த 150 கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் ஏ பின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ அந்த ஆன்சர் கீயை ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்கள் ஓஎம்ஆரில் டெஸ்ட்டு எழுதிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த ஆன்சர் கீயை வச்சு ஓஎம்ஆரை செக் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஆன்சர் குறிச்சிருக்காது. தனியாக டிஆர்பி எப்படி உங்களுக்கு ஆன்சர் கீ வெளியிடுறாங்களோ ஸோ அந்த பேட்டர்னில் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஆன்சர் கீ வெளியிடுறோம். அப்போ முதல் தேர்வானது பேப்பர் 1க்கான கொஸ்டின்ஸ், அதற்கான ஆன்சர் 2 இருக்கும். ஸோ பேப்பர் 1 எழுதக்கூடியவங்க இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இரண்டாவது பேப்பர் 2. இந்த பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு தேர்வாக நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து சோசியல் ஒரு தேர்வாக. ஸோ மொத்தம் 3 தேர்வு. அப்போ 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 3 தேர்வுக்கான ஆன்சர் இருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதில் கொடுத்துருக்கோம். ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதி பாருங்கள். ஸோ இதனுடைய பேட்டர்ன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக பேப்பர் 1க்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 150 வினாக்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், முதல்ல எடுத்தோடனே உங்களுக்கு சைக்காலஜி கொஸ்டின்ஸ் இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த பேட்டர்ன்லேயே வந்துடுவோம். சைக்காலஜி கொஸ்டின்ஸ் இருக்கும். இது 30 கொஸ்டின் இருக்கும். அடுத்து தமிழ் கொஸ்டின் பேப்பர் 1ல் இருக்கும். இது 30. இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துரும். அடுத்து இவிஎஸ், சரிங்களா, இவிஎஸ். அதுக்கு முன்பாக மேக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின், இவிஎஸ் 30ன்னு டோட்டலாக 150 கொஸ்டின் பேப்பர் 1க்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி பேப்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது காமனான ப்ராசஸ். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைக்காலஜி, சரிங்களா, சைக்காலஜி இருக்கும். சைக்காலஜியை தொடர்ந்து தமிழ் இருக்கும். தமிழை தொடர்ந்து இங்கிலீஷ். ஸோ எல்லாத்துலேயுமே 30 கொஸ்டின். இங்கிலீஷ் மொத்தம் 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் இருக்கும், அதே மாதிரி சோசியல்லையும் இருக்கும்.
மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அடுத்து ஒரு 60 கொஷின்ஸ் இருக்கும், சோசியலுக்கு அடுத்து ஒரு 60 கொஷின்ஸ். இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடியதை ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னால் டவுன்லோட் பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் சுபைக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் எண் இதற்கு மெசேஜ் கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த கொஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி எழுதி பாருங்கள். அதே போல் ஆன்சரை வச்சு செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மதிப்பெண் 82 வருதாங்கிறத முழுமையாக சுபைக்குழு கொஷினை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய தேர்வை சுபைக்குழு ஆசிரியர்கள் சிறந்த முறையில் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை கொடுத்துருக்கோம். இதை பயன்படுத்தி அடுத்து டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வையும் சிறந்த முறையில் எழுதி அடுத்து யூஜி டிஆர்பிக்கு தயாராகுவதற்கு சுபைக்குழு ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் உரித்தாக்கி கொள்கிறேன். அதுவரை சுபைக்குழுவோடு இணைந்து உங்களுக்கான பணியை உறுதி செய்து கொள்ள சுபைக்குழுவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.